சயின்ஸு மேக்ஸ் லேர்ன் பண்ணும்போது அவங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து அவங்க சொல்லித்தர கான்செப்ட் வந்து அந்த வித்தின் த பீரியடில் அவங்களுக்கு புரியாது. தியரிட்டிக்கலான்னு பார்க்கும்போது அவங்களுக்கு எடுக்கும்போது அது புரியும், அதாவது ஃபுல்லாக புரியாது கான்செப்ட்டு. பட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். பட் அதுக்கப்புறமா வந்துட்டு இருந்தாலும் ஒரு சிலது பார்த்தோன்னா ஒன்றுமே புரியலமா அப்படின்வாங்க. படிக்கிறதுங்கிறது மார்க் வாங்கிறதுக்கு மட்டும் படிக்கிறதுங்கிற மாதிரி இருக்கிறது. அதை வந்துட்டு இல்லாமல் அவங்களுக்கு அது புரிஞ்சதுன்னா அவங்களே அதில் ஏதான ஒன்று பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாங்க. அதில் பிக்பேங் கிட்ட பற்றி எனக்கு எந்த ஒரு அவேர்னஸும் கிடையாது. ஸோ நான் வீட்டில் வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தப்ப அதில் வந்து ஒரு 4-5 எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கான மேனுவலும் எக்ஸ்பெரிமெண்ட் மெட்டீரியல்ஸும் இருந்தது. ஸோ அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பித்தான்னா, இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான்னா, அம்மா எனக்கு இதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரியணும், அப்போ தெரிஞ்சதுன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக தானே வந்து தேடி கற்றுக்கணும். ஒன்று நெட்டில் தேடிக்கிறாங்க, இல்லை புக்கில் பார்க்குறாங்க, என்ன இல்லை யார்கிட்டையாவது இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. ஸோ அடுத்தடுத்து க்யூரியஸ்னஸ் அவங்களுக்கு வருது. அது வந்து ஒன்லி ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிட்டா தான் முடியும். இந்த வே வந்து ஆக்சுவலாக LMS அகாடமி நல்ல ஒரு எல்லா யங்ஸ்டர்ஸுமாக சேர்ந்து ஒரு நல்ல சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை பண்ணும்போது அதை ஏன் நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு இது.